ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு கீதை வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதை அன்றாட வாழ்க்கையில எப்படி எளிமையா படிச்சு எளிதா பயிற்சி பண்றது, பிரபுபார் ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்திருக்கார். பகவத்கீதை உண்மையுருவில் இன்னைக்கு 2ஆம் அத்தியாயத்தோட 2ஆம் ஸ்லோகம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு கீதையின் உட்பொருள் சுருக்கம். ஸ்ரீ பகவான் உவாச்ச உதஸ்வா கஷ்மலமிதம் விஷமேஷமுபஸ்திதம் அநார்யஜூஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. பரமபுருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் கூறினார், ஓ அன்புள்ள அர்ஜுனா, உன்னிடம் இது போன்ற கலக்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகளுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. இப்ப அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பதில் சொல்ல ஆரம்பித்து விட்டார். முதல் அத்தியாயத்துல அர்ஜுனன் இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இது அதர்மம், இது பாவமே சேரும், இதை நான் பண்ண தயாரா இல்லை அப்படின்னு சொல்லி மனது ரொம்ப வலியோட அப்படியே சோர்ந்து போய் அந்த அர்ஜுனன் அந்த ரதத்துல அப்படியே அழுதுண்டே உட்காந்துட்டார். இப்ப கிருஷ்ணர் என்ன கேட்கிறார் அர்ஜுனனை பார்த்து, குதஸ்துவா, குதஸ்துவானா எங்கிருந்து வந்தது? குதஸ்துவா கஷ்மலமிதம். கஷ்மலம், கஷ்மலம்னா அழுக்கு. நம்ம சென்னை பக்கம் போனோம்னா இந்த ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, கஸ்மாலம் சொல்லுவாங்க. ஏ கஸ்மாலம், நேரா போக மாட்டேன். சென்னை பக்கம் போல இந்த வார்த்தையை கேட்கலாம், கஸ்மாலம் வந்துட்டான், ஏண்டா ரோட்ல ஒழுங்கா போக மாட்டேன் அப்படிமா. அப்போ இந்த கஷ்மாலங்கிற வார்த்தை எப்படி சென்னை நகர வாசிகளுக்கு இந்த கஸ்மாலங்கிற வார்த்தை எப்படி நடைமுறை பாஷை ஆயிடுச்சு? கஷ்மலம் என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. கஷ்மலம்ங்கிறது அப்படி கஷ்மாலம் மாறிச்சு. கஷ்மலம்னா அழுக்கு. எங்கிருந்து இந்த மாதிரி அழுக்கு வந்தது? குதஸ்துவா, அர்ஜுனா உன் மனதில் எங்கிருந்து இந்த மாதிரி எண்ணம் வந்தது? குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிய சூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம். அர்ஜுனா, அனாரியம் அகீர்த்தி, இந்த ரெண்டு வார்த்தை. அனாரியன், ஆரியன் அப்படின்னு சொல்றதுடைய எதிர்மறையான வார்த்தை அனாரியன். கீர்த்தி என்ற வார்த்தையுடைய எதிர்மறையான வார்த்தை அகீர்த்தி. கீர்த்தி அகீர்த்தி, ஆரியன் அனாரியன். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து என்ன சொல்றார்? அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி கரம். அர்ஜுனா, அப்ப ஆரியன்னா யாரு? இன்னைக்கு சமுதாயத்துல ஆரியன் என்ற வார்த்தையை பிறப்பால் அடையாளப்படுத்திக்கிறார். உயர்ந்த குலத்துல பிறந்தவங்க ஆரியர்கள் அப்படின்னு நினைச்சுக்கிறார். இது மக்களுடைய தவறான புரிதல். ஆரியன் என்றால் உயர்ந்த குலத்தில் பிறந்தவர் என்று பொருள் அல்ல. ஏதோ பிராமண குலத்திலேயோ சத்திரிய குலத்திலேயோ உயர்ந்த குலத்துல பிறந்துட்டு ஆரியர் என்ற பொருள் அல்ல. ஆரியர் என்றால் என்ன அர்த்தம்? தனது வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவனே ஆரியன். யார் ஒருத்தருக்கு தனது வாழ்க்கையுடைய குறிக்கோள் அறிஞ்சிருக்கோ, பிரபுபாத் ரொம்ப அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அனாரியாங்கிற வார்த்தை. வாழ்வின் நோக்கம் அறியாதவர்கள். அனாரியன் என்று சொன்னால் வாழ்வின் நோக்கத்தை அறியாதவர்கள். ஆரியன் என்று சொன்னால் வாழ்வின் நோக்கத்தை அறிந்தவர்கள். அப்ப வாழ்வின் நோக்கம் என்ன? மனித வாழ்வின் நோக்கம் என்ன? மனித வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தவனே ஆரியன். அவர் பிறப்பால் அல்ல, ஏதோ உயர்ந்த குலத்துல பிறந்துட்டதுனால் ஆரியன் ஆயிட முடியாது. உயர்ந்த குல பிறப்பை வைத்துக் கொண்டு ஒருத்தனை ஆரியன் என்று முத்திரை குத்துவது பொருத்தமானது அல்ல. உயர்ந்த குல பிறப்பை வைத்துக் கொண்டு ஆரியன் என்று சொன்னால் அது பொருத்தமான வார்த்தை அல்ல. ஆரிய சமுதாயம், ஆரிய வைசிய சமுதாயம் இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா?
அது பிறப்பை வைத்து அடையாளப்படுத்துவதே தவிர, ஆனா என்ன சொல்லியிருக்கு? ஆரியன் என்றால் வாழ்வின் நோக்கத்தை அறிந்திருக்க வேண்டும். யார் ஒருத்தர் மனித வாழ்க்கை நோக்கத்தை அறிந்திருக்கிறாரோ அவரே ஆரியன். யார் மனித வாழ்க்கை நோக்கத்தை அறியவில்லையோ அவரே அனாரியன். இப்ப அர்ஜுனன் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா நீ ஆரியனை மாதிரி பேசல, அனாரியனை மாதிரி பேசுற. நீ ஆரியன் மாதிரி பேசவில்லை அர்ஜுனா, நீ அனாரியனை போல பேசிக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உனக்கு வாழ்க்கையின் நோக்கம் புரியவில்லை, உனக்கு வாழ்க்கையின் நோக்கம் அறியவில்லை. இப்ப மனித வாழ்க்கையின் நோக்கம் என்னது? மனித வாழ்க்கையின் நோக்கம் இறைவனை திருப்தி செய்வது, இறைவன் பகவானை திருப்தி செய்வது, பகவானது சேவையில் ஈடுபடுவது. அதுதான் மனித வாழ்க்கையின் குறிக்கோள். மனித வாழ்க்கை நோக்கம் என்னது? இறைவனை அடைவது. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவன் அடுத்து தாமரை திருப்பாத்தை அடைய வேண்டும். காரணம் என்னது? இறைவன் இறைவனுடைய தாமரை திருப்பாத்தை நாம் ஏன் அடைய வேண்டும்? ஏன்னா ஜீவன் இறைவனுடைய நித்தியமான சேவகன். ஜீவேரே சொருபகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். அப்ப ஜீவன் யாருக்கு சேவை பண்ணணும்? ஜீவாத்மா இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும், ஜீவாத்மா பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஜீவா லிவிங் என்டிட்டியோடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். உயிர்வாழிகளுடைய உண்மையான அடையாளம் என்னவென்றால் நாம் பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய உண்மையான அடையாளம். அதை நம்ம மறந்துட்டோம். இதை மறந்து விட்டதுனால இப்ப அர்ஜுன் என்ன பண்றாரு? தன் புலனை திருப்தி செய்ய வேண்டும், தனது நண்பர்கள் உறவினர்களை திருப்தி செய்ய வேண்டும் அப்படின்னு உடல் சார்ந்த விஷயத்தை பார்க்க. என் நண்பன், என் உறவினர், என் மாமன், என் மைத்துனர், என் நாடு, என் மதம், என் இனம், என் மொழி, இதெல்லாம் பொய் அகங்காரத்தினால் விடும். நான் இந்த உடல் என்பது பொய்யான அகங்காரம். 2 விதமான அகங்காரம் உண்டு. பொய்யகங்காரம் சவுண்ட் கேட்கலையா? அப்ப நெட் ப்ராப்ளம் நினைக்கிறேன். கிளியரா தான் இருக்கு. மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? அவங்க சவுண்ட் கேட்கலங்கிறாங்க. கேக்குது பிரபு, நல்லா கேக்கு. அப்ப அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். ஓகே, அப்போ 2 விதமான அகங்காரம் உண்டு. ஒன்று உண்மையான அகங்காரம், இன்னொன்று பொய் அகங்காரம். உண்மையான அகங்காரம், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா. அப்போ அர்ஜுனன் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று சிந்தித்திருந்தால் அவர் இந்த யுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருப்பார். காரணம், இந்த கட்டளை எங்கிருந்து வருது? பகவான் இருந்து வருது. இந்த குருக்ஷேத்திரம், தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல பகவானுடைய ஏற்பாட்டினால் இந்த மகாபாரத யுத்தம் நடக்குது. என்னுடைய கடன் பகவானுக்கு சேவை செய்வது. ஏன்னா நான் இந்த உடலல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகன். பகவானை திருப்திப்படுத்துவதுதான் என்னுடைய முக்கியமான குறிக்கோள். அப்படிங்கறத அர்ஜுனன் மறந்து விட்டார். அவர் தன் உறவினர்களின் நண்பர்கள் உடல் சார்ந்த சிந்தனை. இதுதான் அறியாமை. அறியாமை என்பது ஒருவர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்வது. அதனால அர்ஜுனன் என்ன பண்ணிட்டாரு? அவர் வெளி தோற்றத்துல ஆரியன் மாதிரி இருக்காரு, அவருடைய செயல் ஆரியன் மாதிரி இல்லை. அவர் என்ன பண்றாரு? வெளி தோற்றத்துல ஆரியனை போல இருக்காரு, ஆனா அவர் செயல் ஆரியனை போல இருக்கா? இல்ல. ஏன்னா கவலைப்படக்கூடாதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காரு, தேவையில்லாதுக்கெல்லாம் வருத்தப்பட்டு இருக்காரு, ஏதோ குழப்பத்துல இருக்கார். அப்ப இந்த குழப்பமும் கவலையும், குழப்பம் கவலை இதெல்லாம் தேவையற்றது. அதனாலதான் பகவான் கேட்கிறார், எங்கிருந்து வந்தது இந்த மாதிரி அழுக்கு உன் இதயத்துல? எங்கிருந்து வந்தது? குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனாரிய ஜூஷ்டம் அஸ்வர்க்கியம் அகீர்த்தி. அர்ஜுனா, உனக்கு கீர்த்தி தராது அகீர்த்தி. கீர்த்தி என்றால் புகழ், அகீர்த்தி என்றால் அவமானம். நீ இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கலாம் நினைக்கிறீ இல்லையா? சரி, அர்ஜுனுடைய வாதத்துக்கே வருவோம். கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அர்ஜுனுடைய வாதத்துக்கே வர, சரி அர்ஜுனா, நீ இந்த யுத்தம் வேண்டாம், இந்த யுத்தம் வேண்டாம், நான் பின்வாங்கிலாம் நினைக்கிறேன் இல்லையா? இப்போ உன்னை மக்கள் புகழ்வாங்கன்னு நினைக்கிற. ஓ, அர்ஜுன் ஒரு கோழை. இந்த சத்திரியனுடைய ஒரு ஸ்பிரிட் என்னன்னா, சத்திரியனுடைய ஒரு முக்கியமான ஒரு கடமை என்னன்னா, யாராவது சவால் விட்டா அது புறமுழு காட்டி ஓடக்கூடாது. அவர் சவாலை எதிர்கொள்ளும். சத்திரியனுக்கு யாராவது சேலஞ்ச் பண்ணா அந்த சேலஞ்ச் அவர் ஃபேஸ் பண்ணணும். அப்போ இந்த மகாபாரத யுத்தம் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. அர்ஜுனன் இதுல பின்வாங்கினா அவருக்கு அவமானம் தான் வருமே தவிர புகழ் வராது. பாருங்க, அர்ஜுன் ஒரு கோழை, சண்டைக்கு விட்டா பயந்து போயிட்டான். இந்த மாதிரி கோழை எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்?
இவர் கையில நாட்டை கொடுத்து என்ன பிரயோஜனம்? பொதுமக்கள் எப்படி இவர் பாதுகாப்பாரு அப்படின்னு இவருக்கு அவமானமே ஏற்படும். அப்போ ஒருவேளை அர்ஜுனன் இந்த யுத்தம் வேண்டான்னு சொன்னா, இதனால உனக்கு புகழ் வராது அர்ஜுனா, அவமானம் தான் ஏற்படும். உன்னை எல்லாரும் இகழ்வார்கள், அர்ஜுன் ஒரு கோழை என்று சொல்வார்கள். இது உனக்கு தேவையா அப்படிங்கறத கிருஷ்ணருடைய கேள்வி. அதனால இங்க கிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றார், உன் இதயத்துல இந்த மாதிரி அழுக்குகள் எங்கிருந்து வந்தது? இது ஆரியனுக்கு வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவனுக்கான அழகு அல்ல, இது உனக்கு அவமானத்தை கொடுக்கும். அகீர்த்தி கரம் அர்ஜுனா. அதனால ரொம்ப அழகான ஸ்லோகம். இன்னைக்கு நமக்கு பாடம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? இதயத்துல அழுக்குகள் என்னது? பற்றுதல், பயம், பேராசை, காமம், உடல் சார்ந்த விஷயங்கள்ல ஈர்ப்பு, புலன்ப விஷயங்கள்ல நாட்டம், புலன்ப விஷயங்கள்ல மூழ்கி போயிருக்கிறது, இதெல்லாம் தான் அழுக்குகள். இந்த அழுக்குகள்லாம் இதயத்துல அடுக்கடுக்கா படிஞ்சிருக்கு, லேயர் லேயரா இருக்கு. நம்ம இதயத்துல இது போன்ற அழுக்குகள் நிறைய இருக்கு. காமம், கோபம், பேராசை, பொறாமை, அறியாமை, பொய் அகங்காரம், இதெல்லாம் நம்ம இதயத்துல அடுக்கு அடுக்கா படிஞ்சிருக்கு. அப்ப இந்த அழுக்குகள்லாம் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளை அறியவே முடியாது, அறியாமல் இருப்போம். இந்த வாழ்க்கையின் குறிக்கோளை மறந்து விடுவோம். மனித வாழ்க்கையின் குறிக்கோள் இறைவனை அடைவது, இறைவனை திருப்தி செய்வது. அப்ப யாராவது மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்து கொண்டால் அவர் ஆரியன் என்று அழைக்கப்படுகிறார். ஆரியருடைய வேலை என்னது? பகவானின் புலன்களை திருப்தி செய்வது, பகவானை திருப்தி செய்வது. அதனால பகவானுடைய சேவையில் ஈடுபடணும், அதுதான் மிக மிக முக்கியமானது. அதை அர்ஜுனன் மறந்துட்டார். அது இப்ப கிருஷ்ணன் ஞாபகப்படுத்துறார். இதை தவிர நீ என்னுடைய சேவையை தவிர வேற ஏதாவது பண்ணினு சொன்னா உனக்கு புகழ் வராது, அவமானம் தான் இருக்கும். ஜட உலகத்துல கிருஷ்ண உணர்வு விட்டுட்டு என்ன செயல் பண்ணாலும் அந்த புகழ் தற்காலிகமானதா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு காலத்துல முடிஞ்சு போய். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ மன்னர்கள் போனாங்க. படைப்பின் ஆரம்பத்திலிருந்து ஆயிரம் மன்னர்கள் போனாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் ஞாபகத்துல இருக்காங்க. யாரெல்லாம் ஞாபகத்துல இருக்காங்க? யாரெல்லாம் பகவானது சேவையில் ஈடுபட்டாங்களோ அவங்க காலத்திலும் அழியாம இருக்காங்க. பாண்டவர்கள், பிரகலாத் மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, தசரதர், அப்புறம் ஜனகர், மாதிரி எண்ணற்ற பரத மகாராஜா, கத்வாங்க மகாராஜா, இந்த மாதிரி ஒரு சிலர் தான் ஞாபகத்தில் இருக்காங்க, சாஸ்திரத்தில் இருக்காங்க. ஏன் இவங்க அம்பரீஷ மகாராஜா, ஏன் இவங்களை இன்னைக்கு போற்றி புகழப்படுறாங்க? ஏன்னா இவங்க வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவர்கள். மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அறிந்தவங்க, வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்தவங்க. வாழ்க்கையின் நோக்கம் பகவானை திருப்தி செய்ய வேண்டும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், பகவானது சேவையில் ஈடுபடணும். அதை அர்ஜுனன் மறந்து விட்டார். அதுதான் பகவத்கீதை கற்பிக்கும். பகவத்கீதை நம்ம என்ன கத்துக் கொடுக்குது? நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். பகவத்கீதை 2 விஷயம் நம்ம கத்துக் கொடுக்குது. ஒண்ணு, நம்மளை அறியாமிலிருந்து விடுவிக்கணும். அறியாம என்னது? இந்த மனித வாழ்க்கையின் நோக்கத்தை அறியாம இருக்கிறது. மனித வாழ்க்கையின் நோக்கம் கிருஷ்ணரை அடையிறது, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது. மனித வாழ்க்கையின் நோக்கம் பகவானை திருப்திப்படுத்துவது, பகவானை அடையிறது. இந்த நோக்கத்தை அறியாம இருக்கிறது அறியாமை. அதுக்கப்புறம் இதை அறிந்து கொண்டு பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு அவரை திருப்திப்பார். இந்த 2 விஷயம் தான் பகவத்கீதை. அதனால ரொம்ப அழகான வாய்ப்பு. பிரபுபாத் நமக்கு 2 விஷயம் சொல்லி கொடுத்திருக்க. பகவத்கீதை மூலமா நம்ம அறியாமையிலிருந்து விடுபட்டு பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு வாழும்போது ஒரு அமைதியான, செழுமையான, ஒரு ஆனந்தமான வாழ்க்கை வாழலாம். உடலை விட்டாலும் பகவான் பேரலாம். வெறுமனே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவான் நாமத்தை உச்சரிப்பது, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்வது, பக்தி தொண்டை பயிற்சி பண்ணுவது, இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை பண்ணி இதுல ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அது மூலமா நம்ம வாழ்க்கையின் குறிக்கோளை அடைச்சோம். ஹரே கிருஷ்ண. ஸ்ரீமத் பகவத் கீதா கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.